ஹாய் மேம். நான் யுனிவர்ஸுடைய ஆசீர்வாதம் தான் சொல்லணும். இது எங்கள் கிளாஸ் கிடைச்சிது. நான் உங்ககிட்ட ஒரு தடவை கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டேன். அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போதே எங்கிட்ட நிறைய சேஞ்சஸ் வந்தது. அதுக்கப்புறம் பிரம்மமுகூர்த்த கிளாஸ் அட்டென்ட் பண்ண ஆரம்பிச்சோன்னுமே நல்ல சேஞ்சஸ். ஹஸ்பண்ட் கூட சொன்னார், நல்லா மாறிட்டேன் அப்படின்ட்டு. நான் சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாமே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருந்தேன். அது எல்லாமே இப்போ நின்றுடுச்சு. பார்த்துட்டு ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இன்னொரு தடவை கூட நீ கிளாஸ் அட்டென்ட் பண்ணு, நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ மணி அட்ராக்ஷன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கிறனால அதை முடிச்சுட்டு மறுபடியும் அட்டென்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நிறைய சக்ஸஸும் நிறைய சின்னதாக நடந்துட்டு தான் இருக்கு. பையனுக்கு காலேஜில் கூட மெரிட் சீட்லேயே போயிட்டான். பணம் கட்டி தான் போவான்னு நினச்சிட்டு இருந்தோம். நான் போனது மாதிரி தான் அவனுக்கு சொல்லிகிட்டே இருந்தேன். நல்லா மார்க்கும் வாங்கி மெரிட்டில் கிடச்சிருக்கு அவனுக்கு. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. உண்மையாலுமே நீங்கள் எங்களுக்கு ரொம்பவே நாங்கள் லக்கின்னு தான் சொல்லணும். நீங்கள் கிடைச்சது. கண்டிப்பாக யூனிவர்ஸோட பிளெஸிங்ஸ் உங்களுக்கு எப்போவுமே இருக்கணுங்க. இல்லை சிஸ்டர், உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் தான் வந்தேன். கவுன்சிலிங் வந்து அப்புறம் உங்கள்கிட்ட இருக்கிற ரிலேஷன்ஷிப் கிளாஸு, மணி அட்ராக்ஷன் கிளாஸு, அப்புறம் பிரம்மமுகூர்த்த கிளாஸு எல்லாமே நான் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு வந்து வரப்போ பதட்டம் தான் இருந்துச்சு. எதையுமே அவசரமாக பண்ணுறது, பதட்டமாகவே இருப்பேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே என்கிட்ட பதட்டம்ன்றதே எதுவும் இல்லை. ஏதாவது ஒரு டைமுக்கு வருது, அது உடனே நான் வேற திங்கிங் பண்ணி அது மாறிடுது சிஸ்டர். இதுவே எனக்கு கிடைச்ச ரொம்ப வெற்றின்னு நான் நினைக்கிறேன் சிஸ்டர்.